அனைத்து தாய் தமிழர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே எனும் தலைப்பு 2026 தேர்தலிலே புதிய அரசியல் வரலாறை படைக்கப் போகிறது. ஏன் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் எனும் கேள்வி உங்கள் அனைவரது மனநிலையிலும் இருக்கும். இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் சமீபத்தில் நடந்த விளாத்திக்குளமே அதற்கு சாட்சி. விளாத்திக்குளத்திலே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டாக வெட்டி எரிந்து சென்ற காமுகன் அது இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பச்சிளம் சிறுமியை பள்ளியின் தாளாளர் மது போதையிலே வாகனத்தை இயக்கி வந்து அந்த குழந்தையின் மீது மோதி அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியிலே படிக்க சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை என எண்ணிலடங்காத பாலியல் குற்றங்கள் இந்த ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இந்த ஆட்சி மெத்தன போக்கில் இருக்கின்றது. இதை அகற்றி தூய தமிழ் தேசிய ஆட்சியை நிலைநாட்டி மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் ஆட்சி அரியணையில் ஏற்ற வேண்டும். கனிமவள கொள்ளை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. மண்ணை வெட்டி மலை வளத்தை வெட்டி மண்ணை சிரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது வருங்கால சந்ததியினரின் கொடுமைகள், இன்னல்கள்? மண்வளம் மலைவளம் அனைத்தும் குன்றி போயிருக்கிறது. இதை பற்றி கவலைப்பட இந்த அரசு தயாராக இல்லை. எனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவின் ஆட்சியிலே பொள்ளாச்சியை சாட்சி என்பார்கள். எனவே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொள்வார்களே தவிர அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எனவே இவர்களை வேரடி மண்ணோடும் அடியோடு பிடுங்கி எறிந்து தூய தமிழ் தேசிய ஆட்சியை நீங்கள் நிலைநாட்டி சரியான தரமான கல்வி, சரியான தரமான மருத்துவம், மக்களுக்கு இலவசமின்றி தாங்களே தன் தேவையானதை செயல்படுத்திக் கொள்ளும் முறையை ஆட்சி அமைப்பிலே நாங்கள் செயல்படுத்துவோம். எனவே அனைவரும் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.